யாரோட வேணாலும் போட்டி போடலாம், ஆனால் யாருமே காலத்தோட போட்டி போட முடியாது. அது எதையாவது ஒன்றத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை அழிச்சே தீரும். ஆனால் RD350 வந்துட்டா அந்த காலம் கூட கொஞ்சம் யோசிக்கும் போல. Yamaha RD350 Death in Disguise. சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். உங்களுக்கு பைக் ரைட்ஸ், ட்ராவல் ஆக், மோட்டோ vlog இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தென் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? 1970 2-stroke era ஆரம்பிக்கும் போது Yamaha பவர் டு வெயிட்டில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக உருவாக்கின மான்ஸ்டர் தான் TZ350. கிராண்ட் ப்ரீ மோட்டர் சைக்கிள் ரேசிங்கில் இந்த வண்டி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி. 347cc twin cylinder 2-stroke, 60 bhp at 9500 rpm and 72 bhp at 11000 rpm. Torque 35 Nm at 9440 rpm. Top speed 289 km/h க்கும் மேலே. வெயிட் வெறும் 105 kg. Yamaha மூலையில் அப்போ என்ன ஓடிச்சுன்னு தெரியல. ஆனால் 1973 to 1975 ஜப்பான் மார்க்கெட்டுக்கு இதே பைக்கை ஸ்ட்ரீட் ஃபார்மேட்டில் ஆஃபர் பண்ணாங்க. டைட்டில் RD350. இந்தியாவுக்கு இது இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அசல் அப்படியே இறக்குனாங்க. 18,000 ரூபாய் தான் லான்ச் ஆகும்போது. த மோஸ்ட் பவர்ஃபுல் மோட்டர் சைக்கிள் ஆஃப் இட்ஸ் டைம். எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு ராயல் என்ஃபீல்ட் புல்லட் 350. மேட் ஸ்பீட், லைட்னிங் ஃபாஸ்ட் ஆக்சிலரேஷன். ஜீரோ to 100 வெறும் 7 செகண்ட்ஸில் அண்ட் 0 to 150 15 செகண்ட்ஸில். சும்மா ஒரு கம்பேரிசனுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு டியூக் 390 ஆர் Yamaha R3னா அன்னைக்கு RD350 தான். You keep me on my feet, I'll move to the beat, my favorite song. 2-stroke twin cylinder air cooled torque induction with twin carburetor. 347cc 39 bhp at 7500 rpm and 37.2 Nm of peak torque at 7000 rpm. இது ஜப்பான் வெர்ஷனில். இந்தியன் வெர்ஷனுக்கு 30.5 bhp and 32.3 Nm. அதுக்கப்புறமா நிறைய வேரியேஷன் வந்தது, நான் அதை உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். இக்னிஷன் பேட்டரி டியூவல் காயில் வித் பிரேக் பாயிண்ட்ஸு அண்ட் ஆட்டோ லூப். யூஸ்வலாக 2-strokeனா நீங்கள் இன்ஜின் ஆயில் தனியாக ஊற்றணும், பட் இது அப்படி இல்லை. த ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிள் டு பி லான்ச்ட் வித் ஆட்டோ லூப். Compression ratio a humble 6.2:1, 64 mm bore, 54 mm stroke, disposable dry paper air filter. வண்டியில் 16 லிட்டர் ஃபியூவல் டேங்க்கு. இது RD350 பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 14-16 அவ்வளோதான் வரும். இதில் ஹைட்டாக இருக்குது, லோட்டாக இருக்குது. அதில் லோட்டாக இருக்குது கொஞ்சம் மைலேஜுக்காக பண்ணாங்க, 18 அப்படி வரும். டாப் ஸ்பீடு 150 km/h மேலே போகும் அண்ட் 170 km/h ரீச் ஆன வீடியோலாம் இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் வேணால் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் டோன்ட் ட்ரை யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் திஸ். வண்டியோட டியூபுலர் டபுள் கிரேடில் தான் இந்த வண்டியோட சீட் கோடு. அந்த 2-stroke ட்வின் சிலிண்டர் என்ஜினை அழகாக எடுத்துகிட்டு வந்து நேக்காக அடக்கி வச்சு மொத்த அசம்பிளியுமே நெக்காக பிடிச்சி வச்சுருக்கோம். அது கூடவே அந்த ட்வின் குரோம் எக்ஸாஸ்ட், அதுதான் ஐசிங் ஆன் த கேக். நம்ம நாடு சந்தித்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் இது தான். அந்த நாள் வரைக்கும் யூட்டிலிட்டி அண்ட் இக்கானமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மோட்டர் சைக்கிள் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டைம் பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு மார்க்கெட்டை டீட்யூன் பண்ணி விட்டானுங்க. மேடம் இந்திரா காந்தி லீடர்ஷிப்பில் 1973 ரிசெஷன் தலை விரித்து ஆடிச்சு. ஃபியூவல் ப்ரைஸஸ் எல்லாம் எகிரி இருக்கும்போது இந்த பைக்கை இறக்கியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ கட்ஸ் இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பீரியடில் RD350யோட காம்படிட்டர்ஸ் ST ரோட் கிங்கு, ஜாவா 350, ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டு இதெல்லாம் அப்போது விலையும் கம்மி, மைலேஜும் ஜாஸ்தி. கையில் காசு கம்மியாக இருந்ததுனால அன்றைக்கும் RD350 நிறைய பேருக்கு கனவாகவே இருந்தது. இன்றைக்கி கையில் காசு இருந்தும் RD350 இன்றைக்கும் நிறைய பேருக்கு கனவாகவே இருக்குது. இந்த வண்டியோட ஜப்பான் வெர்ஷனில் டிஸ்க் பிரேக் வச்சு வந்தது ஆக்சுவலாக ஒரு ரெவல்யூஷனே நம்ம சொல்லலாம். அந்த காலத்தில் டிஸ்க் பிரேக்ஸு ரொம்ப பெரிய விஷயம். பட் ஏன் ரேஸ் ட்ரிவன் 350 ரேபிட் டெத் 350ன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க? ஆக்சுவலாக அதை டீகோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உங்களால் டியூக் 390 டிஸ்க்கு ABS இல்லாமல் என்ஜாய் பண்ண முடியுமா? அந்த டியூக்கை உடுப்பா, Yamahaலே R3 ட்வின் சிலிண்டர் இருக்குது, அவரை என்ஜாய் பண்ண முடியுமா டிஸ்க்கு ABSலாம் இல்லாமல்? முறுக்கும் போதே போதை ஏற்றுற இவனுங்களை அடக்கிற ஒரே விஷயம் டிஸ்க்கும் ABSம் தான். அப்போ இவங்க அப்பா RD350க்கு அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்.
சும்மா ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கவா, ஜாலியாக இருக்கும். முதல்ல டிஸ்க் பிரேக்கை கண்டுபிடிச்சது இவர் தான், ஃப்ரெட்ரிக் டபிள்யூ லாங்கெஸ்டர். 1902 காருக்காக கண்டுபிடிச்சாரு. மோட்டார் சைக்கிள்ஸில் டிஸ்க் பிரேக்கர் ரேஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது 1965 டாக்டர் பியட்ரோ ரெமார்க். அது இவர் தான். எம்வி அகுஸ்டா 600 முதல்ல பொருத்தப்பட்டது. இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு டியூவல் டிஸ்க்கு, டபுள் டிஸ்க்கு, ஃப்ரண்ட்டில் பேக்கில் டிஸ்க்குலாம் ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் அன்னைக்கு டிஸ்க்குன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான டெக். அது இம்ப்ரோவைஸ் ஆகி ஸ்ட்ரீட் மோட்டார் சைக்கிள்ஸ்க்குலாம் வர்றதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் RD350 கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அந்த கண்டுபிடிச்ச RD350 ஸ்ட்ரீட் ஃபார்மேட்டில் ஜாப்பனீஸ் மேக்கில் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அதுக்கெலாம் பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் டிஸ்க் பிரேக்ஸு அஃபோர்டபுள் டெக்காக மாறுச்சு. யூ கெட் இட்? ஃப்ரெட்ரிக் டபிள்யூ லாங்கெஸ்டர் அண்ட் டாக்டர் பியட்ரோ ரெமார்க் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்திருந்தா பெட்டர் பிரேக்கிங் இருந்திருக்கும். அவங்க லேட்டாக ஆனதுனால RD350 யாருக்கும் அடங்கலை. அதுதான் உண்மை. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ரெக்கார்ட் ஆச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா, வண்டி ஏற்றுற போதையில் மனிதர்கள் கண்ட்ரோலில் இல்லை, மனிதர்கள் கண்ட்ரோலில் இல்லாததுனால வண்டியும் கண்ட்ரோலில் இல்லை. எஸ்கார்ட் குரூப்பு RD350யோட மேனுஃபேக்சரிங் லைசன்ஸை வாங்கி 1983 to 1990 வரைக்கும் ராஜ்தூத் 350ன்ற நேமில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. பை 1990 ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸுமே இந்தியாவிலேயே சோர்ஸ் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜ்தூத் 2 வெர்ஷனில் வந்தது. ஹை டார்க் வெர்ஷன், அது 30 bhp பவர் அவுட்புட், அண்ட் லோ டார்க் வெர்ஷன், அது 27 bhp மேக்ஸ் பவர். ஒரு திறமையான மெக்கானிக்கால் லோ டார்க் வேரியண்ட்டை ஹை டார்க்காக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் Yamaha RD350 ஜப்பான் வெர்ஷன் அளவுக்கு ராஜ்தூத் 350 இங்கே விற்கலை. உண்மையை உறக்க சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வண்டி நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, இந்தியன்ஸ்க்கு இந்த வண்டி செட் ஆகலை, அவங்களால இந்த வண்டியை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல, அதனால தான் இந்த வண்டியை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ரூமர் சுற்றுதில்ல, அது பேய் கதை. அது உண்மை இல்லை. வண்டி டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு 2 காரணம் தான். ஒன்று ப்ரைஸ். வண்டி டிஸ்கண்டினியூ பண்ணும்போது அதோட விலை 30,000 ரூபாய். அந்த காலத்தில் 30,000ன்றது இந்த காலத்து 3 லட்சம் மாதிரி. இன்னொன்று, inadequate braking performance. Clearly the bike was way ahead of its time. இந்த வண்டியை படைச்சவனாலே அந்த வண்டியை அடக்கிறதுக்கு கரெக்டான டெக்கை கொடுக்க முடியல. அந்த டைம் ரியர் டிஸ்க்கு, கேலிப்பர்ஸு, சின்டர் பேட்ஸு, ABS, IMU டெக்னாலஜி எதுவுமே முழுசாக இவால்வே ஆகலை. அதில் பாதி கண்டே பிடிக்கல. ஸோ பயத்தில் யாரும் வாங்கலை. அதனால தான் Yamaha ப்ளக்கை புல் பண்ணிட்டாங்க. இந்தியா பேன் பண்ணலை. இந்தியா எல்லா 2 ஸ்ட்ரோக்கையுமே பேன் பண்ணாங்க. அப்போது இவ்வளோ வந்துச்சுக்கிறீங்க நீங்கள் வீட்டில் ஷோரூம் எல்லாம் நம்ம கலெக்ஷன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரவுண்டு கொடுப்பீங்களாண்ணா அதில்? கொடுங்கண்ணா. இப்போ நாங்கள் ஒழுங்காக ஓட்டி ஒழுங்காக குத்தோமா நல்ல பசங்களாட்டம்? அது ஓகே தான். ஓகே இல்லை கரெக்டு தான். ஓகே. ஏன்னா மோஸ்ட்லி வண்டி நான் கொடுப்பேன், யார் கேட்டாலும் கொடுப்பேன், உதவி தெரியாது கொடுப்பேன். ஏன்னா நல்லபடியாக ஓட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ரெகுலராக ஓட்டுறதுனால அது எப்படி என்ன விஷயம்னு தெரியும், வாங்குறவங்களுக்கு ஓட்டுறவங்களுக்கு தெரியாது. அது அதனால அவங்க ஏதோ ஏனோன்னு ஓட்டுவாங்க. ஏன்னா இந்த வண்டி ஸ்பாட்ஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லை அந்தளவுக்கு. அப்படியே கிடைச்சா கூட அது வேல்யூ ஜாஸ்தியாக தான் இருக்குது. அது இல்லாமல் குவாலிட்டியாக ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை. ஓகே. அதனால் அதில் எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புது ஆள் ஓட்டச்சில் அவங்க எப்படி ஓட்டணும்னு தெரியாது, ஏதோ எல்லா வண்டி மாரி ஓட்டுருவாங்க. அதுக்கு தான் ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் Yamahaவே RD350 மேலே நம்பிக்கை எழுந்து ப்ளக்கை புல் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கும் இந்தியாவில் 11,000 RD350 மின்ட் கண்டிஷனில் வளர்த்துது. 30,000 ரூபாய் கொடுத்து அன்றைக்கி வண்டி வாங்க யோசித்தவங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டு சம்பாரித்து 2 லட்சம் 3 லட்சம்னு கொடுத்து வண்டியை வாங்கி ரீஸ்டோர் பண்ணுறாங்க. ஏன்? சாவுக்கு பயப்படக்கூடாதுன்னா யமனை நண்பனாக்கணும். சிம்பிள் கான்செப்ட். RD350 was the first performance bike to have a cult following even today. கொடுக்க மாட்டாருன்னு தெரியும், இருந்தாலும் ஆதம்பாக்கம் ஸ்டீஃபன் அண்ணா கிட்ட சும்மா கேட்டேன். இல்லை எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, நான் கொடுக்குறதில்ல. ஏன்னா ரொம்ப ஏம் பண்ணி இதை வாங்கினேன் வண்டி ஃபஸ்ட்டு. அதனால் யாரும் நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், யாருக்கும் கொடுக்குறதில்ல. தேங்க்ஸ்டா உதயா. எங்கே என் கைகள் ஒரு RD350 மேலே படாமலே போயிடுமோன்னு நினச்சேன். என் கனவை நினைவாக்கிட்டேன். விண்டேஜ் பைக்ஸு 100 கணக்கில் இருக்குது. ஆனால் மிட்டாய் கலர் பிளாஸ்டிக் சாமால பறக்கிற நம்ம தலைமுறைக்கு எது புரியுதோ இல்லையோ RD350 கன கச்சிதமாக புரியும். தேங்க்யூ ஸ்டீஃபன் அண்ணா. எனிவேஸ் மக்களே, உங்களை யாருக்காவது RD350 ரொம்ப பிடிக்கும், இல்லை நீங்கள் ஒரு RD350 கஷ்டப்பட்டு ரீஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கதையை கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு கதைகள் படிக்க பிடிக்கும் அப்படின்னு. படிக்கிறதுக்காக ஆர்வமாக காத்துட்ருப்பேன். எப்பவுமே ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். See you. Bye-bye.